ட்ரம்ப் இந்தியா மேல 26% டாரிஃப் போட்டிருக்காரு. ஆட்டோ, ஃபார்மா, ஐடி, ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இம்பாக்ட் ஆயிருக்கு. ஸ்டாக்ஸ் ஆல்ரெடி டவுன் ஆயிருக்கு. இப்போ என்ன பண்றது? மார்க்கெட்ல ஷார்ட் டேர்ம் வாலட்டாலிட்டி இருக்கும், பட் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் பேனிக் ஆக வேண்டாம். இந்தியா இப்போ ட்ரேட் டீல் நெகோஷியேட் பண்ண யோசிச்சுட்டு இருக்காங்க. பட் இதனால நம்ம போர்ட்ஃபோலியோல என்ன ஆகும்? நான் ஏன் இவ்வளோ யோசிச்சுட்டு இருக்கேன்? ஏஎம்ஐவை காண்டாக்ட் பண்ணா எனக்கான ஆன்சர்ஸ் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைக்க போகுது. உங்களுக்கும் மார்க்கெட் பத்தி நிறைய கேள்விகள், சந்தேகங்கள் இருந்ததுன்னா கீழே இருக்கிற இந்த லிங்கை கிளிக் பண்ணி ஏஎம்ஐவை காண்டாக்ட் பண்ணுங்க. ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த முதலீட்டுக்களம் பதிவில் சேமிப்பு முறைகள் பற்றிய சீரீஸில் எஸ்ஐபி தேர்வுகளை பற்றி பேச போகிறோம். போன வீடியோவில் நான் சொன்னேன், எல்லா வகையான சொத்து வகைகளிலும் நம்ம மாதாந்திர சேமிப்பை செய்ய முடியும். உதாரணத்துக்கு தங்கமில் செய்ய முடியும், ஆர்டியில் செய்ய முடியும், டெட் மியூச்சுவல் ஃபண்டில் செய்ய முடியும், ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் செய்ய முடியும், ஈக்விட்டியில் செய்ய முடியும். இப்படி 5 வகையான முதலீடுகளில் மாதாந்திர சேமிப்புகளை நம்ம உறுதியாக செலுத்த முடியும்னு சொன்னேன். நேச்சுரலாக 1 செய் அப்படின்னு சொன்னால் அது சிம்பிளாக இருக்குங்க. 5 செய் அப்படின்னு சொல்லும்போது அது நமக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவது ரொம்ப சாதாரணம். ஏன்னா எந்த சொத்துக்கு எவ்வளவு பணத்தை எந்த நேரத்தில் எப்படி முதலீடு செய்யணுன்ற ஒரு கன்ஃபியூஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த கன்ஃபியூஷன் ஓவர் கம் பண்ணோம்னா நாம் அசட் அலோகேஷன் என்ற ஒரு வழிமுறையை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வயது, நம்முடைய வருமானம், நம்முடைய வருங்கால தேவைகள், இவை எல்லாவற்றையும் மனதில் கொண்டுதான் இந்த அசட் அலோகேஷன் என்பதை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும் இந்த அசட் அலோகேஷன் தேவை மாறுபடும். உதாரணத்துக்கு 20 வயது உள்ள ஒரு இளைஞருக்கு ஒரு வகையான அசட் அலோகேஷன் தேவை. அதே 35 வயது உள்ள ஒருவருக்கு வேறு வகையான ஒரு அசட் அலோகேஷன் தேவை. 50 வயது உள்ள ஒருவருக்கு வேறு வகையான அசட் அலோகேஷன் தேவை. குடும்பத்தில் இருவரும் சம்பாதித்தால் அதற்கு ஒரு வகையான அசட் அலோகேஷன் தேவை. ஒரு நபர் வருமானத்தில் இயங்கும் குடும்பங்களுக்கு வேறு வகையான அசட் அலோகேஷன் தேவை. ஸோ இந்த அசட் அலோகேஷனை வழிவகுத்து கொள்வதில் நுணுக்கம் இருக்கிறது. அதிலிருந்து தப்பித்து கொள்ளவே முடியாது என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த சொத்தை எப்பொழுது வாங்க வேண்டும்? உதாரணத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப மேலே இருக்குன்னு வச்சுக்கோம். அந்த சூழ்நிலையில் நீங்கள் டெட்டில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா என்ன மாதிரி ப்ராடக்ட் செலக்ட் பண்ணணுன்றதுல கூட ஒரு நுணுக்கம் இருக்கிறது. சரி, இப்போ மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப கீழே இருக்குன்னு வச்சுப்போம். இந்த சூழ்நிலையில் எந்த டெட் ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறதுலேயும் நுணுக்கம் இருக்கலாம். சரி, கோல்டை எந்த சமயத்தில் அதிக வெயிட்டேஜுக்கு எஸ்ஐபி பண்ணணும் அப்படிங்கிறதுல நிச்சயமாக ஒரு தெளிவு இருக்க வேண்டும். சரி, ஈக்விட்டிக்கு ஒரு ஓவரால் எஸ்ஐபி பாஸ்கெட்டில் என்ன மாதிரியான இடம் கொடுக்கணும், எப்போ ஈக்விட்டி வெயிட்டேஜை அதிகரிக்க வேண்டும், எப்பொழுது அதை குறைத்து கொள்ள வேண்டும், இதுலேயும் ஒரு நுணுக்கம் இருக்கிறது. ஸோ இந்த நுணுக்கமும் நுட்பமும் சேர்ந்தது தான் அசட் அலோகேஷன். இதை செய்ய தவறுபவர்கள் ஒரே சொத்து வகையில் பெரும்பாலும் ஈக்விட்டியில் போய் எஸ்ஐபியை பண்ணிவிட்டு 4-5 வருஷம் கழித்து அது அவங்களுக்கு சரியான ரிசல்ட்ஸை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு வெளியேறுவது கடந்த கால வரலாறு. ஆனால் சமீப காலங்களில் அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஈக்விட்டியில் எஸ்ஐபி பண்ணிட்டா அதுவே போதுமானதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு சேவரும் ஓய்வூதியத்துக்காக இந்த சேமிப்பு பண்ணுறீங்க. நீங்கள் வேலையை நிறுத்தினதுக்கப்புறம் உங்களுடைய ஒரு கார்பஸ் நல்லா வளரணும்னா அசட் அலோகேஷன் பேஸ் பண்ணி முதல் நாள்லேருந்தே போகணும். அப்படி போகும்போது என்ன ஆகுதுனாக்கா, நீங்கள் வளர வளர உங்களுடைய சேமிப்புகள் வளரும். அது ஒரு ஸ்ட்ரக்சர்டு வேல வளரும். தேர்வுகள் மெச்சூராகவும் கரெக்டாகவும் இருக்கும். காலத்துக்கு ஏற்ப இந்த தேர்வுகளை மாற்றி அமைத்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். உறுதியாக அதை செயல்படுத்த வேண்டும். அடுத்தது, இந்த மாற்றங்கள் நமக்கு சரியான ரிசல்ட்ஸை கொடுக்கும் வகையில் அதை அமைத்து கொள்ள வேண்டும். ஏதோ மாற்றம்னா பேருக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துடக்கூடாது. நம்ம செய்யணுங்கிறதுக்காக செய்யக்கூடாது. செய்யறது சரியான விளைவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அந்த மாற்றங்களை செய்து கொள்ள வேண்டும். வளர வளர நம்முடைய ரிஸ்கை குறைத்து கொள்ள வேண்டும். வளர்ந்து ரிட்டையர்மெண்ட்டை நெருங்கும் போது ஒரு மாடஸ்ட் ரிஸ்கில் இந்த அசட் அலோகேஷனை கொண்டு வந்து நிறுத்திடணும். அன்னையிலேருந்து நமக்கு வர பணம் உறுதியான பணமாகவும்
பிரச்சனை இல்லாத ஒரு சேவிங்காகவும் வர வகையில் நம்ம இந்த மொத்த அசட் அலோகேஷனையும் வழிநடத்த வேண்டும். ஸோ 20லிருந்து 60 வரைக்கும் 40 வருஷம் தொடர்ந்து எஸ்ஐபி பண்ணி ஸ்டெப் அப் பண்ணால் கூட அதில் இந்த அசட் அலோகேஷனை டைனமிக்காக ஒரு ஃபோர்த்தாட்டோடையும் வருங்கால தேவைக்கு ஏற்ற மாதிரியும் நிகழ்கால ரிஸ்க்குக்கு ஏற்ற மாதிரியும் அமைத்து கொண்டு இந்த பயணத்தில் ஒவ்வொருவரும் போக வேண்டும். அசட் அலோகேஷன் என்பது நம்ம தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். அதை சரியாக செய்தால் நிச்சயமாக நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லை, நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸே மிகச்சிறந்ததாக இருக்கும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. தொடர்ந்து இந்த பயணத்தில் எங்களோடு நீங்கள் வர வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பம். இனி வரும் வீடியோஸில் இந்த தேர்வுகளை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பேசுவோம், உரையாடுவோம். வாருங்கள். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.